இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா ஆசைகள் ஆயிரம். இந்த படத்தோட கதையை இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஜெயராமும் அவரோட பையனான காளிதாஸ் ஜெயராமும் ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே அப்பா பையங்கிற அந்த ரோலே உண்மையான ரோலே நடிச்சிருக்காங்க. ஜெயராம் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏஜ் அதிகமானாலும் கடைசியில் அவர் மெடிக்கல் ரெஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பையன் வேலைக்கு போல இருந்தாலும் அவன் சினிமா ட்ரை பண்ணி சொல்லி சினிமா ட்ரை பண்ணுறக்காண்டி யூடியூப்ல சேனல் ரன் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு போட்டுட்டு இருக்கான். இப்படியே அவனோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஜெயராமும் தன் பையனை ஏதாவது ஒரு வேலைக்கு போடா, வேலைக்கு போயிட்டே அவனோட ஹாப்பியை பாருன்னு சொல்லுவான். அவனா பையன் பார்த்தீங்கன்னா தான் அவனோட முழு வேலையாக சினிமா ட்ரை பண்ணுன்னு சொல்லி யூடியூப்லேயே இருக்கான். ஜெயராம் பார்த்தீங்கன்னா தன்னோட பையனை எப்படியா வேலைக்கு போகணும்னு சொல்லி தன்னோட ஒய்ஃப்ட்ட சொல்கிறாரு. ஏதோ ஒரு வேலைக்கு போக சொல்லுமா, நமக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையில் கொஞ்சம் வேலைக்கு போனால் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்ல. ஆனால் பையன் கேட்குற மாதிரி இல்லை, நான் சினிமா தான் ட்ரை பண்ண போகிறேன், நான் சினிமா ட்ரை பண்ணி பெரிய ஆள் ஆகணும், நான் அதுக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்ல. ஜெயராமுக்கும் வேறு வழியில் இல்லாமல் அவன் போக்கில் விட்டுறாரு. அப்படியே போய்கிட்டு இருக்க அன்னைக்குன்னு பார்த்து அவனோட ஊரில் ஒரு சினிமா ஷூட்டிங் நடிக்க வருது. அது யாரான்னு பார்த்தா அவனோட ஃபேவரட் ஹீரோவான அவர் தான் நடிக்கிறாரு. ஸோ காலையில் எழுந்துச்சி கிளம்பி சினிமா ஷூட்டிங் பார்க்குறக்காண்டி கிளம்பி போகிறான். இப்போ நம்ம ஹீரோ காலைல கிளம்பி போகிறாரு. ஜெயராமும் இதை பார்த்துறாரு. ஊரில் ஷூட்டிங்க்கான அட்மாஸ்பியரை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ரௌட்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட போய், நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரெஸ்யூம் கொடுத்துருந்தேன், எனக்கு எதாவது வேகன்சி இருக்கான்னு கேட்குறாரு. இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்து ஷூட்டிங்க்கான எல்லா அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் போய் ஹீரோட்ட ஸ்கிரிப்டை சொல்லி சீனை சொல்லி விளக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா க்ரௌட் கிளியர் பண்ணி ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னடான்னா, இந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கும். இதில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வராமல் போயிடுவாரு. வேறு வழியே இல்லாமல் க்ரௌடில் உள்ள ஒரு ஆளை இங்கே நடிக்க வைக்க பார்ப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. பிறகு தன்னோட ஹீரோவோட அப்பாவான ஜெயராமன் நடிக்க வைப்பாங்க. அவர் வந்து நடிக்க சொல்லுவாங்க. ஒரு சின்ன கேரக்டர் தான் வந்து நடிச்சுட்டு போங்க க்ரௌடில் நின்றுங்கன்னு. ஹீரோவும் வந்துடுவார். ஷூட்டு ஆரம்பிச்சிடும். ஷூட் ஆரம்பிச்சு டேக் மேலே டேக் போய்கிட்டு இருக்கும். டேக் ஓகே ஆகாது. ஹீரோ வந்து எத்தனை டேக் போட்டாலும் டேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஏன்னா டேரக்டர் எதிர்பார்த்ததை ஹீரோவால் கொடுக்க முடியாது. டேக் மேலே டேக் போய் ஹீரோ மேலே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஹீரோ பண்ணுற எல்லாத்தையும் பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஹீரோ இந்த சீன் நடிக்க முடியாமல் ரொம்ப திணறிக்கிட்டு இருப்பார். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் நடிக்க முடியாமல் இருக்குங்களா, ஜெயராம் இவரை பார்த்து நக்கலாக சிரிச்சிருவார். என்ன நீ என்னை பார்த்து சிரிக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, வேணா இந்த சீனை வந்து நீ நடிச்சு காட்டுன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, சார் சார் நான் நடிக்கல சார், நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல, நீ நடிச்சு காட்டுற அப்போ தான் நான் நடிப்பேன், அப்படி நடிக்கலனா இன்றைக்கி ஷூட்டிங் கேன்சல்னு சொல்லி டேரக்டர்கிட்ட சொல்லிட்டு போய் ஹீரோ உட்காந்துக்கிறாரு. இப்போ டேரக்டர் வந்து இந்த சீன் மட்டும் நடிச்சு கொடுங்க சார், அவன் ஒரு கிறுக்கேன், எனக்கு இதுக்காண்டி நடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜெயராம்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டு போகிறாரு. இப்போ ஜெயராம் வந்து இந்த சீனோட சுச்சுவேஷனையும் டைலாக்கையும் பேசிக்கிட்டு நடிக்க ஆரம்பிக்கார். அவர் நடிக்கிறத பார்த்து இந்த ஊரே கைத்தட்ட ஆரம்பிக்கி, அந்த நடித்த பையனுக்கு கைத்தட்டி நீங்கள் சூப்பராக நடிச்சுன்னு சொல்கிற. இந்த சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட ஜெயராமோட பையன் இதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பான். வீடியோ எடுத்து இதை தன்னோட பையன் அம்மாட்ட காட்டலாம்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவனோட ஃப்ரெண்டு தன் பையனோட ஃப்ரெண்டு என்ன செய்வானா, இதை யூடியூப்பில் போட்டுருவான். யூடியூப்பில் போட்டனால இது ஒரே நாளில் ரொம்ப வைரல் ஆயிரும். ஏன்னா இந்த ஹீரோவை மதிக்காமல் யாருமே மதிக்காமல் இருந்தனால இவர் நடித்தது ரொம்ப ஃபேமஸ் ஆயிரும். இது ஹீரோவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். ஹீரோவுக்கு ஏற்கனவே ரொம்ப பேர் டேமேஜாக இருக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சால் இன்னும் டேமேஜ் ஆயிரும். அவனால் சினி ஃபீல்டு இருந்ததும் நிலைக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோட அப்பா அந்த ஆளை கூட்டு வந்து நம்ம படத்தில் நடிக்க வச்சா நம்ம படம் நல்லா போகும், அவர் இப்போ ட்ரெண்டாக இருக்காருன்னு சொல்லி ஒரு வழியாக ஜெயராமை கூட்டு வந்து இந்த படத்தில் அவர் நடிக்க வைக்காங்க. நடித்து முடிச்சிடாரு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த சைடு தன்னோட சினிமா லைஃபுக்காண்டி சினிமா வாழ்க்கைக்காண்டி சினிமாவில் தான் நடிக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் அவரோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயராமு தான் வேலையை பார்த்துக்கிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இப்படி அவர் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்க டயத்தில் ஜெயராமு ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட வேலையை விட்டுட்டு முழு நேரமாக சினிமாவில் நடிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிவிட்டு வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வீட்டில் சொல்லி தான் வேலையை விட்டுட்டு இந்த மொத்தமாகவே சினிமா ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம காளிதாஸ் ஜெயராமுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா தான் சினிமாவில் வரணும்னு ட்ரை பண்ணுவார். தன்னோட அப்பா நடித்தனால தான் வர முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். இந்த நேரத்தில் தான் அப்பாவுக்கு முன்னாடி நம்ம எப்படியா நடிக்கணும்னு சொல்லி அவரை ஒரு முழு வேலையாக நடிச்சுக்கிட்டு இருப்பார். தான் அப்பா பார்த்தீங்கன்னா தான் வீட்டிலே வச்சு சினிமா ஆடிஷனில் சில டைலாக்ஸ் எல்லாம் பேசி நடித்து பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு வழியாக அவரும் ஆடிஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்படி அப்பாவும் பையனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடிஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆயிடுவார். அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருப்பார். பல ஆடிஷன் அட்டன் பண்ணார். பட் அவருக்கு வேலை எதுவும் கிடைக்காது. இந்த டயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட வீட்டில் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஏதாவது வேலைக்கு போங்கன்னு சொல்ல, இல்லை உன் பையனை வேலைக்கு போக சொல்ல, நான் இவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்டேன், நான் எதுக்கு வேலைக்கு போகணும், உன் பையனை வேலை போக சொல்லு அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போ காளிதாஸ் ஜெயராமும் வேலைக்கு போக மாட்டார். இவரும் வேலைக்கு போகாமல் ரெண்டு பேருமே சினிமா ஆடிஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது போக போக ஃபினான்ஷியலாக அவங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் தன்னோட மனைவி அது வெளியே காட்டிக்க மாட்டாங்க. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் அவங்களோட சந்தோஷமாக வச்சுக்கணுமோ வச்சுக்கிடுவாங்க. ஜெயராமும் அவரோட பையனும் ஒரு வழியாக ரெண்டு பேருமே ஆடிஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தானே எப்படியா யாராவது ஒரு ஆள் சினிமாவுக்கு போயிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களோட மனைவியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
இப்போ ஜெயராம் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி போய்கிட்டு இருப்பார். ஃபங்க்ஷன் போயிடுவார். போய் அங்கே ஃபங்க்ஷன் முடிகிற டயத்தில் அவரோட பையனும் இவரும் சேர்ந்து சரக்கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ குடும்பத்தோட சுச்சுவேஷன் காரணமாக யாராவது ஒரு ஆள் வேலைக்கு போய் ஆகணும். இப்போ ஜெயராமும் வேலைக்கு போக மாட்டேங்கிறார், அவர் பையனும் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கிடுவாங்க. யார் ஃபஸ்ட்டு சினிமா நடிக்காங்களோ அவங்க இந்த ஊரில் இருக்கணும், அப்படி நடிக்காதவங்க இந்த ஊரை விட்டு போய் வேலைக்கு போகணும்னு சொல்லி இந்த டீலை அவர் ஒத்துக்கிறாரு. இது அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி தன்னோட அப்பாட்ட சொல்ல டீலுக்கு நான் ஓகேன்னு சொல்லி டீலையும் ஒத்துக்கிறாரு. இப்போ 2 பேரும் டீல் போட்டுக்கிடுவாங்க. டீல் போட்டுற மாதிரி தன் அம்மாவுக்கு தெரியாமல் 2 பேருமே சேர்ந்து ஆடிஷன் அட்டன் பண்ண ஆரம்பிப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு சினிமா நடிக்கணும்னு சொல்லி 2 பேரும் போட்டி மேலே போட்டி போட்டு எப்படியா நடிக்கணும்னு சொல்லி ஜெயராமும் இங்கிட்ட ஆடிஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவரோட பையனும் ஒரு பக்கம் ஆடிஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பான். யாரா இந்த சினிமா சீனில் வரணும்னு சொல்லி 2 பேரும் போட்டி மேலே போட்டு போய்கிட்டே இருக்கும். இப்படி போய்கிட்டு இருக்க இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சின்ன பிஸ்னஸ் பண்ணி லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த டயத்தில் காளிதாஸ் ஜெயராமுக்கு ஒரு ஆஃபர் வரும். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், நீங்கள் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லி இதை தான் அம்மாட்ட சொல்லி சந்தோஷப்படுவார். தான் அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும். தான் பையன் ஃபஸ்ட்டு நடிச்சிட்டா தான் வேலைக்கு போடுமோன்னு சொல்லி பயத்தில் உட்காந்துருப்பார். இப்போ இதை சொல்லி ஊரே செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல் வைஃப் மோடில் இருப்பாங்க. இப்படி போய்கிட்ட டயத்தில் தான் பையன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க டயத்தில் தான் ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வரும். இந்த மாதிரி உங்கள் பையன் நிறையா கடன் வாங்கி வச்சுருக்கான், ஊர் ஃபுல்லாக கடன் வச்சு தான் இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் ஜெயராமுக்கு டென்ஷன் ஆயிடுவார். தான் பையன் வேலைக்கு தான் போகல, என்ன இப்படி கடன்லாம் வாங்கி வச்சுருக்கான்னு சொல்லி வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிடுவார். ஒன்று வேலைக்கு போ, இல்லை நீ இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு போயிடுவார். இப்போ வேறு வழியே இல்லாமல் நம்மளோட ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்க தன்னோட காளிதாஸ் ஜெயராம் அவர் நடிக்கிற இந்த படத்துலேருந்து அவரை தூக்கிடுவாங்க. வேறு வழியே இல்லாமல் என்னடா பண்ணான்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருப்பார். ஏற்கனவே பிரச்சனை, இதுக்கு மேலும் பிரச்சனையான்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துருப்பார். என்னடா பண்ணன்னு தெரியாமல். இப்படி கஷ்டத்தில் இருக்கவருக்கு ஒரு ஃபோன் வரும். இந்த மாதிரி நீங்கள் காஸ்டிங் வந்துருந்தீங்க பார்த்தீங்களா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஆடிஷன் வந்தனால உங்களை செலக்ட் பண்ண சொல்லுவார். இல்லை நான் உங்கள் அப்பா தான் செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்கிறப்ப ஹீரோவுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தான் அப்பா செலக்ட் ஆகிட்டா நான் செலக்ட் ஆகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி இருந்தாலும் பரவாயில்ல, தான் அப்பா சந்தோஷமாக இருக்கட்டும் போய் சொல்லலான்னு இருப்பார். இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆளை எடுக்காதீங்க, அந்த ஆளை என் படத்தில் போடாதீங்க, அவனால் எனக்கு அவனை பார்த்தாலே இரிட்டேட்டாக இருக்குன்னு சொல்லி ஹீரோ இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பார். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காளிதாஸ் ஜெயராமுக்கு ஹீரோ ஃபோன் பண்ணி பேசுவார். இப்போ காளிதாஸ் ஜெயராம் பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு போயிருப்பார். ஹீரோட வீட்டுக்கு போனோன்னே உங்கள் அப்பாவுக்கு வந்த வாய்ப்பை நீயே யூஸ் பண்ணிக்கோ, உங்கள் அப்பா இந்த படத்தில் நடிக்க வேண்டாம், நீ இந்த படத்தில் நடி, நீ என் கூட நடிச்சேன்னா உன் லைஃப் நல்லாயிருக்கும், சினிமாவில் நீ மேலும் பெரிய ஆளாயிடுவேன், இந்த வாய்ப்பை நீ யூஸ் பண்ணிக்கோ, உங்கள் அப்பாவோட வாய்ப்பை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்த வாய்ப்புன்னு சொல்கிறப்ப பரவாயில்ல நீ எடுத்துக்கோ, நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி காளிதாஸ் ஜெயராமுக்கு ஆசையை காட்டிடுவார். இந்த விஷயத்த ஹீரோ சொன்னதுக்கப்புறம் காளிதாஸ் ஜெயராம் என்ன செய்வார்னா அந்த வாய்ப்பை தான் அப்பாவுக்கு இல்லாமல் தானே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவார். வேறு வழியே இல்லாமல் அவங்கள்ட்ட சொல்லாமல் நான் வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஜெயராமும் சரி நம்ம வேலைக்கு போகலாம், யார் சினிமாவுக்கு போகிறாங்களோ அவங்க சினிமாவுக்கு இன்னொருத்தவங்க வேலைக்கு போகணுங்கிற அந்த டீல் படி அவரும் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போ கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பார் அவரோட ஒய்ஃபோட. ஜெயராம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட டைம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் வீட்டுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு வந்துச்சு, உங்கள் பையன் உங்கள்கிட்ட சொல்லாமல் அந்த வாய்ப்பை அவர் யூஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருந்துட்டு போதும், என் பையன் நல்லபடியாக இருக்கட்டும், அவனோட வாழ்க்கை ஏதாவது அமைஞ்ச சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி ரிஹர்சல் நடந்துக்கிட்டு இருக்கும். அங்கே தான் நம்ம ஜெயராம் இருப்பார், காளிதாஸ் ஜெயராம். இந்த படத்தில் ஜெயராமுக்கு ஹீரோவாக வரவர் என்ன செய்வார்னா ஜெயராமோட பையனான காளிதாஸ் ஜெயராமை மதிக்க மாட்டார், அந்த ஆடிஷனில் ரொம்ப கேவலப்படுத்துவார். அதுக்கப்புறம் ஒரு சீனை சொல்லி நடிக்க சொல்லுவார். அது என்ன சீன்னா தன்னுடைய அப்பாவுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஒரு சீனை நடிக்க சொல்லுவார். இது காளிதாஸ் ஜெயராமை பண்ண சொல்லுவார். இது நீ பண்ணிடுவில்ல, உனக்கு ஈஸியாக தானே இருக்குன்னு சொல்லி இப்போ காளிதாஸ் ஜெயராம் அந்த சீனை பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிப்பார். அவர் பண்ண அங்கே உள்ள எல்லோரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த படத்தில் நடிக்க போகிற ஹீரோவுக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிரும். ஏன்னா காளிதாஸ் ஜெயராமோட நடிப்பை பார்த்து எல்லாருமே கைத்தட்டிடுவாங்க. இப்போ காளிதாஸ் ஜெயராமோட ஆக்டிங்கை பார்த்து எல்லாம் கைத்தட்டிட்டு இருக்கும்போது அவர் நேராக போய் ஹீரோட்ட உங்களோட ஈகோ கண்டு என்ன மாதிரி ஒருத்தனோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்கள் ஈகோக்கு ஏன் என்னைய மாதிரி மிடில் கிளாஸ் மேனோட லைஃப் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறப்ப ஜெயராமே அங்கே வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் தான் பையனை அவர் புரிஞ்சுக்கிடுவார். புரிஞ்சதுக்கப்புறமா ஹீரோட்ட பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க 2 பேரும். இப்படியே இந்த படம் முடிஞ்சிடும்.